பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் உடன்பிறப்புகள், அல்ஹம்துலில்லாஹ் இறையருளால் இப்போது நாம் முல்குரான் தஃப்சீர் வகுப்பினுடைய 80வது பக்கத்தை பார்க்க போகிறோம். 4வது ஜுஸுனுடைய இறுதி பக்கம். மாஷா அல்லாஹ் இன்றோடு 4ஆம் ஜுஸுவும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவடைகிறது. 80 பக்கங்கள் நிறைவடைகிறது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஓகே. எல்லா பக்கங்களும் பேஜ் நம்பர் 80. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகள் ஞாபகத்தில் இருக்கல. 79A கீழ்ப்படிதலுக்கான வெகுமதி. அதாவது அல்லாஹ் எப்படி யாருக்கு சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தியிருக்கிறான். அதை கட்டுப்பட்டு அதன்படி வழி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். அதுக்கு மாறு செய்பவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை வாக்களிக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 79Bல நம்ம பார்த்தது விபச்சாரம் குறித்த முதல் நிலை, முதல் தீர்ப்பு. பெண்கள் விபச்சாரம் செய்தால் என்ன, ஆண்களுக்கான சட்டங்கள் என்னவாக இருந்தது முதல் காலகட்டத்தில். பிறகு சூரா நூர் மூலமாக அடுத்த சட்டங்கள் நிலைநாட்டப்பட்டதை பற்றி பார்த்தோம். 79Cல நம்ம பார்த்தது யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய பாவமன்னி பள்ளத்தில் ஏற்றுக்கிறான் என்பதை பற்றி சொல்லிட்டு 79Dல யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை பற்றியும் நம்ம விரிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து கடைசி பக்கம் 80வது பக்கம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில செய்திகளை சொல்கிறான். இதையும் நம்ம பார்க்க போகிறோம். 5 வசனங்கள் நம்ம 4 பாயிண்டில் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 19லேருந்து 23 வரைக்கும் மாஷா அல்லாஹ் பார்க்கலாமா. 80Aல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மனைவிகளுடைய உரிமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகிறான். மனைவிகளுடைய உரிமைகள் அப்படின்னு சொல்கிறது மனைவிகளுடைய உணர்வுகள் எப்படி மதிக்கப்படுகிறது, பெண்ணியத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றி இதில் வருது. 80Bல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மஹர் போன்றவற்றை திரும்ப பெறாதீர்கள் என்று சொல்லக்கூடியது. 80Cல நம்ம பார்க்க போகிறது சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமாக மஹரமான உறவுகள் யார் யார், அது பால்குடி மூலமாக பரம்பரை மூலமாக வரக்கூடியதுன்னு சொல்கிற அளவுல. 80Dல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திருமண பந்தம் மூலமாக மஹரமான உறவுகள். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது முக்கியமான வசனம். நம்ம சொன்ன மாதிரி சூரத் நிசா என்பது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வருது. மஹரமான பெண்கள் சம்மந்தப்பட்டது இதில் வரப்போகுது. இதில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். மஹரமான உறவுகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 14 மஹரமான உறவுகள் இருக்குது. எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் தஃப்சீல் நம்ம பார்ப்போம். பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா வலா தஅதுலூஹுன்ன லிதذهبوا ببعض ما آتيتموهن إلا أن يأتين بفاحشة مبينة وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. 19வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, லா யஹில்லு லக்கும் உங்களுக்கு ஹலால் ஆகாது, உங்களுக்கு ஆகமானதல்ல. என்னது? அன் தரிசுன் நிசா பெண்களை நீங்கள் அனந்தர சொத்தாக பெற்றுக்கொள்வது. பெண்களை நீங்கள் அடைந்து கொள்வது என்ற பொருளும் இருக்குது, அனந்தர சொத்தாக பெற்றுக்கொள்வது என்பதும் இருக்குது. கர்ஹன் பலவந்தமாக, அவர்கள் விருப்பம் இல்லாமல் பலவந்தமாக பெண்களை நீங்கள் சொத்தாக பெற்றுக்கொள்வது, அனந்தர சொத்தாக பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. விளக்கம் சொன்ன இன்னும் புரியும். வலா தஅதுலூஹுன்ன அவர்கள் நீங்கள் தடுக்காதீர்கள், லிதذهبوا நீங்கள் செல்வதற்காக, பிபாதி மா ஆதைதுமூஹுன்ன அவர்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதில் சிலதை நீங்கள் எடுத்து சென்று விடுவதற்காக, எடுத்து செல்வதற்காக நீங்கள் அவர்களை தடுத்து வைத்தும் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது விளக்கம் சொல்கிற அப்போ தான் புரியும். அப்போது அவங்களை நீங்கள் அனந்தர சொத்தாக, வாரிசு சொத்தாக நீங்கள் பெண்களை அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அவர்களிடத்தில் நீங்கள் செலவு செய்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, எடுத்து செல்வதற்காக அவங்களை தடுத்து வச்சுக்கிறதும் கூடாது. ஆனால் இல்லா ஐயத்தீன் ஆனால் அவர்கள் வந்தாலே தவிர, அவர்கள் செய்தாலே தவிர, பிஃபாஹிஷத்தி முபையன பகிரங்கமான ஒரு மானக்கேடான செயல். இது ஜினா என்பது இதனுடைய பொருள். விபச்சாரம் போன்ற பகிரங்கமான மானக்கேடான செயலை அவர்கள் செய்யாத வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. வாஷிரு ஹுன்ன மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? வாஷிரு ஹுன்ன பில் மாரூஃப் நல்ல முறையில் அவர்களோடு நீங்கள் குடும்பம் நடத்துங்கள், வாழுங்கள். நல்ல முறையில் அவங்களோட வாழுங்க, அதாவது மனைவிகளோடு சிறந்த முறையில் வாழுங்க. ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன நீங்கள் அவர்களை வெறுத்தால், கரிஹ எக்ரவுன வெறுத்தல், ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன அவர்கள் நீங்கள் வெறுத்தால், சில செயல்களால் நீங்கள் வெறுத்தால், ஃபஅஸா ஐ அன் தகூனு ஷைஅன் அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் சிலதை நீங்கள் வெறுக்கலாம்,
வெஜலல்லாஹு அல்லாஹ் ஆக்கக்கூடும் ஃபீஹி அதிலே நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் ஹைரம் கசீரா அதிகமான நன்மைகள். எதை நீங்கள் வெளிப்பார்வையாக உங்கள் கருத்தை வைத்து உங்கள் சிந்தனை வைத்து உங்கள் அறிவை வைத்து நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் அல்லாஹ் நலவை நாடக்கூடும், நலவை ஏற்படுத்தக்கூடும் என்று அல்லாஹ் நீங்கள் வெறுக்கிறது எல்லாமே உங்களுக்கு கெட்டது என்று நினைக்காதீங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் இங்கே சொல்ல வரா. ஓகேயா? இது முழுமையாக ஒரு கோர்வை படிச்சா இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் தஃசீர் சொல்லும்போது இன்னும் முழுமையாக புரியும் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, ஒரு பெண்ணை அவள் உங்களுடைய விருப்பமாது உங்களை அவள் விரும்பாது வெறுக்க இறந்தனுடைய பொருளாக மதித்து, அதாவது தந்தை இறந்த பிறகு தந்தை திருமணம் செய்த பெண்களை இங்கே சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அப்போ நம்பிக்கையாளர்களே, ஒரு பெண்ணை அவள் உங்களை விரும்பாது வெறுக்க இறந்தவனுடைய பொருளாக மதித்து அவளை பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானதல்ல. மேலும் பகிரங்கமாக ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தாலன்றி உங்கள் மனைவியாக வந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்தது சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை உங்கள் வீட்டில் நீங்கள் தடுத்து வைக்காதீர்கள். மேலும் அவர்களுடன் கண்ணியமான முறையிலும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே, ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது இப்போ முக்கியமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. அதாவது பலவந்தமாக வாரிசு சொத்தாக பெண்களை அடைவது உங்களுக்கு கூடாதுன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடியாமை காலத்தில் தந்தை திருமணம் முடித்த பெண்ணை அதாவது பல திருமணங்கிறது காலங்காலமாக உள்ளது நான் சொல்லிட்டேன். அது அந்த காலத்தில் ஜாஹிலியா காலகட்டத்தில் 4க்கு மேலே இஷ்டத்துக்கு திருமணம் முடிக்க தெரிஞ்சு அவங்கவுங்க பல மாதம் திருமணம் முடிப்பாங்க. வயதில் கூடினவங்க, அவங்களுக்கு சமமான வயது, சிறிய வயது, மிக சிறிய வயது, இந்த மாதிரி பல மாதிரி 40-50 வயசில் 15 வயது 20 வயது திருமணம் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல மாதிரி திருமணம் முடிக்கிறது அது ஒரு விஷயமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கல்ச்சராகத்தான் அது இருந்து வந்தது. எல்லாரிடத்திலும் அது இருந்து வந்தது. எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களிடத்திலும் அது மதத்தை சார்ந்தவர்களிடத்திலும் அது ஒரு சர்வசாதாரணமாக விஷயமாக தான் இருந்து வந்துச்சு. சரி, அப்படி இருக்கும்போது தந்தையினுடைய ஒரு மனைவிக்கு ஒருத்தர் பிறந்திருப்பார். அவருக்கு அதல்லாத 7 மனைவி இருக்கலாம், 2 மனைவி இருக்கலாம், 4 மனைவி இருக்கலாம். ஓகேயா? அப்போ தந்தையினுடைய இன்னொரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் மகனுக்கு எப்படி தந்தை இறந்ததுக்கப்புறம் தந்தையோட சொத்துலாம் வாரிசாக வருது, அந்த மாதிரி தந்தை இறந்ததுக்கப்புறம் தந்தை திருமணம் முடித்த பெண்களும் இவருக்கான வாரிசு பொருளாக அடைஞ்சு கொள்வாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இப்னு கஸீர்லே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த தந்தைக்கு 2-3 மகன்கள் இருக்கலாம். அவர் ஒரு சின்ன வயசு பொண்ணை கூட திருமணம் முடிச்சிருக்கலாம். அடுத்தடுத்த கட்டத்தில் இவங்களுக்கும் அந்த பெண்ணின் மீது விருப்பம் இருக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க, தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த மகன்களில் யார் அந்த பெண் மீது முதல்ல துணி எடுத்து கொண்டு போய் போடுறாங்களோ அவருக்கு தான் அந்த பெண் சொந்தம். அவர் திருமணம் முடித்து கொள்ளலாம், அல்லது அவர் விரும்பியவருக்கு திருமணம் முடித்து வைக்கலாம். ஏன்னா தந்தை இறந்துட்டாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த காலத்து பேர் இவர் விரும்புறவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாம். ஆக இவருடைய சொத்து அந்த பெண்ணு அப்படிங்கிற மாதிரி அறியாமை காலத்தில் இருந்து வந்தது. இஸ்லாம் ஒன்னா தடை வைக்குது. சரிங்களா? இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனமானதையும் மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்டதையும் வெக்கக்கேடான மானக்கேடான விஷயத்தை எப்படி தடுத்தது, எப்படி நெறிப்படுத்துன்னு நம்ம பார்க்கணும். அதை தாண்டி இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய விஷயத்தையே சில பேர் என்னவ கொச்சையாக தவறாக சித்தரிக்கிறாங்க. நம்ம மூமின்கள் அப்படிங்கிறனால அழகான அணுகுமுறையோட பார்க்கணும். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இப்படி நீங்கள் துண்டு போட்டு ஆடு மாடு மாதிரி நீங்கள் பெண்களை நீங்கள் அடைய முடியாது. அவள் வெறுக்கிறா, அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. இன்னும் தந்தையை மனம் முடிச்சவங்கள திருமணம் முடிக்காது, அறவே ஹராம்ங்கிறது அடுத்த வசனத்தில் வருது. ஆக மொத்தம் நீங்கள் பலவந்தமாக நீங்கள் திருமணம் முடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது, விரும்பாமல் அது தவறு என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போது வாரிசு சொத்தாக அவர் விட்டு சென்ற செல்வத்தை போன்று பெண்களும் அதில் அடங்க மாட்டாங்க என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதுதான் இதனுடைய விஷயம். இன்னொன்று, நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்லப்படுதுல, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கல. அதாவது மேலும் ஒரு பகிரங்கமான ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தால் என்று உங்கள் மனைவியாக வந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை உங்கள் வீட்டில் நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணை பிடிக்கலைங்கிறதுக்காக தலாக் விடுறதும் கிடையாது, அப்படியே வச்சுக்கிறது. அப்படியே வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு வேற, ஏன்னா அந்த பெண்ணுக்கான சொத்துக்கள் அப்படிங்கிறது சிலது இருக்கும். அவரை தலாக் விட்டால் அவரை வேற ஒருத்தவங்களோட போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தலாக் விடுறதும் கிடையாது, அப்படியே ஹோல்ல வைக்கிறது. அவருக்கு தான் வேற மனைவி இருக்குமே, அதை தாண்டி அவருக்கு எத்தனை மனைவிகள் இருக்கலாம், அல்லது வேறு மனைவி இருக்கலாம். அதனால பிடிக்காதனால ஒரு பெண்ணை அப்படியே தடுத்து வச்சுக்கிறது. அவரோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நீனும் வாழ்க்கை கொடுக்க மாட்டேன், உன் கூட அவன் எந்த சந்தோஷத்தையும் காண முடியாது, நீ தலாக் விட மாட்டேன், பிடிச்சு வச்சுக்கிறது. ஏன் பிடிச்சு வச்சுக்கிறது?
ஏன்னா அந்த பெண்ணுடைய சொத்தை அடையிறதுக்காக. வேற யாருக்கிட்டாவது அந்த பெண்ணு போயிட்டா அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து அந்த கணவனுக்கு போயிடும். அதனால இந்த நிலையிலேயே இவன் இறந்துட்டானா, இப்பயோ கொஞ்ச நாள் இறந்துட்டானா அவன் சொத்தை நான் அடைஞ்சிக்குவேன், ஆக மொத்தம் என் மனைவிங்கிற பந்தத்தில் இருக்கட்டும், ஆனால் அவளோட நான் வாழ்க்கை நடத்துங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு பல பேர் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிறது. இப்படிப்பட்ட கீழ்த்தனமான செயலி நீங்க செய்யாதீங்க என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். நீங்க பிடிக்கலன்னா ஒன்று நீங்க அழகான முறையில் என்ன செய்யலாம், அவங்கள தலாக் விட்டு அவங்க அடுத்த கணவனை தேடி போகிறதுக்கு விட்டுருங்க. அவளுக்காக செஞ்ச நீங்க மகர் கொடுத்துருப்பாங்களே இவங்க, நம்ம அவளுக்கு மகர் கொடுத்துருக்குறோமே, அப்போ அதுக்கு என்ன வேல்யூ, அல்லது அவளுக்கு சொத்து இருக்குது, இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்தை நம்ம தான் அடைய, நம்ம கூட எத்தனை வருஷம் இருந்தவளாச்சே, இப்போ நம்ம தலாக் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போய் வேற ஒருத்தனோட வாழ்ந்து அப்புறம் அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த அவளுடைய சொத்து இன்னொருத்தனுக்கு போகிறதா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கு பண்ணி என்ன செஞ்சாங்க, தடுத்து வைத்திருந்தாங்க. இப்படி தடுத்து வைக்காதீங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. இது அதனுடைய பொருள். சரியா? ஆனால் ஜினா செய்திருந்தால் இல்லா எச்சனபி ஃபாஹிஷத்து முபைனா, உங்களுடைய மனைவி பகிரங்கமான ஜினா செய்தது நிரூபிக்கப்பட்டு அது அறியப்பட்டதாக இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் அந்த பெண்களுக்காக நீங்கள் கொடுத்த மகர் தொகையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் அந்த பெண்ணை விவாகரத்து செய்யலாம். அதுக்கு அனுமதி இருக்குது. பாவம் அந்த மாதிரியான தவறுகள் நடந்தால். ஏன்னா சூரா பக்கரோட 229 நம்ம படிச்சிட்டோம். நீங்கள் கொடுத்ததை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. லா யஹில்லு லக்கும் அன் தஅஹுது மிம்மா ஆத்தியதுமூஹுன்ன என்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு விதிவிலக்கை சொல்லுவான். அந்த விதிவிலக்கில் இதுவும் அடங்குது. அப்போ ஜினா போன்ற காரியங்களை செஞ்சுருந்தாலும் இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணு கொடுத்தார் 50,000 லட்சக்கணக்கில் மகர் கொடுத்து அல்லது லட்சக்கணக்கில் நகைகள் வாங்கி கொடுத்து அல்லது திருமணம் முடிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணோட சந்தோஷமா வாழணும், அந்த பெண்ணை தனக்காக தன்னோட வாழ்க்கை அர்ப்பணிப்பா கற்பொழு கொடுத்தோட இருப்பாங்கிற நம்பி அந்த பெண்ணு தவறு செஞ்சிருச்சு. அந்த பெண்ணு அடுத்த ஆண் கிட்ட போயிருச்சு. அந்த பெண்ணும் அடுத்தவங்க கிட்ட போய் விபச்சாரம் செஞ்சு ஜினா செஞ்சுட்டா. இப்போ இவர் தலாக்கு விட்டுறாரு. அப்போ நஷ்டம் தானே. மணந்த பெண்ணும் அந்த மணந்த பெண்ணை இழக்கிறாரு. லட்சக்கணக்கில் கொடுத்த மகரும் வீணா போச்சு. அந்த பெண்ணு அந்த மகரை எடுத்துக்கிட்டு அடுத்த கணவனோட போயிடுவாளோ, இல்லை இஷ்டத்துக்காக போயிடுவாளோ. அப்போதான் இஸ்லாம் சொல்லுது, இந்த மாதிரியான பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை செய்திருந்தால் நீங்கள் மகரை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அது தவறல்ல என்பது இதனுடைய விதிவிலக்காக அடங்கும் என்பதை இப்னு கஸீர் சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அழகிய முறையில் அவர்களோடு குடும்பம் நடத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் முக்கியமானது. இந்த பகுதி வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், இது பகுதியாக விளக்கிட்டு வரோம், ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இன்னும் நல்ல முறையில் அவர்களோட வாழுங்கள். அப்ப அழகா வாழுங்க, அல்லது அழகான முறையில் விடுவித்துருங்க, அல்லது மோசமான பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க விடுவித்து அந்த மகரையே நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, உங்க மீது தவறில்லை. அதே மாதிரி வாழக்கூடிய பெண்களோட 1, 2, 3, 4 அல்ல அனுமதித்த நீங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா அழகான முறையில் வாழுங்க. 2 பேர் 4 பேர் கல்யாணம் பண்ணி 2 பேரோட சந்தோஷமா, 3 பேரோட சந்தோஷமா, அல்லது ஒருத்தியோட சந்தோஷமா மற்றவங்கள தொங்கல்ல விட்டுறது அல்லது கண்டுக்காம விட்டுறது அல்லது பார்ஷியாலிட்டி காட்டுறது, இதெல்லாம் தவறானது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் தனது குடும்பத்தாரிடத்துல சிறந்தவர். அந்த குடும்பம்ங்கிறதுல மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கக்கூடாது. மனைவிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருப்பாங்க. அதனால அகல் என்று சொல்லப்படுது. குடும்பம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. சஹாபாக்கள் காலத்தில் அது இருந்தது. அதனால தான் சொன்னாங்க, உங்கள் மனைவிகளிடத்தில், மனைவின் ஒருமையில சொல்லாமல் மனைவிகளிடத்தில் அப்படின்னு சொன்னது ஏன் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி நீங்கள் மணந்திருந்து எல்லா மனைவிட்டையும் நீங்கள் நல்ல பேர் வாங்கணும். ஒரு மனைவி சொல்றது எங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எல்லாம் அவர்கிட்டே தான் போறாரு, அந்த பொண்ணுகிட்டே தான் இருக்கிறார், முதல் மனைவிட்டே தான் இருக்கார், அல்லது 2வது மனைவிட்டே தான் இருக்கார், அல்லது கடைசி மனைவிட்டே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி மற்ற மனைவிகள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. எல்லா மனைவியுமே உங்களுக்கு நல்ல சான்றிதழ் வழங்குறாங்கன்னா நீங்க நல்லவங்கன்னா, நீங்க நல்லவங்கிற சான்றிதழ் உங்கள் மனைவிமார்கள் தர வேண்டும். அல்லது ஒரு மனைவி இருக்கிறதுக்கு பொருந்தும். ஒரு மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தினர்கள் யாரு குடும்ப தலைவருக்கு சிறந்த குடும்ப தலைவர் என்று சான்றளிக்கிறாங்களோ அவர் தான் உண்மையில் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று சொல்லிட்டு, வானா ஹைருக்கும் லிஅஹ்லி, எனது மனைவிகளிடத்தில் நான் சிறந்தவன். ரசூலுல்லாஹ் ஒரே காலத்தில் 9 மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க. 9 மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல சான்றிதழ்கள் தான் வழங்கியிருக்காங்க. சில நேரங்களில் ரோஷமான சில சம்பவங்கள், சில நேரங்கள் அந்த மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தின் அடிப்படையில் சில கோபங்கள், சில பிரச்சனைகள் வந்திருக்குது, கசப்புகள் வந்திருக்கு. ஆனால் சான்றிதழ் கொடுப்பாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களாம் சேர்ந்து ஒரு அங்கீகாரம் வழங்கினாங்கன்னா வழங்கினார்கள். அப்போ என் மனைவிமார்களிடத்தில் நான் அங்கீகாரம் நல்லவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறேன், உங்களிலும் உங்கள் மனைவிகளிடத்தில் நல்லவன் என்ற பெயர் எடுத்தவர் தான் நல்லவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேர் வாங்கிடலாம், ஆலிம்சா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உஸ்தாத் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இவர் ஒரு தலைவர் நல்ல பேர் வாங்கினவர் இருப்பார், அல்லது ஊர்ல ஒரு நல்ல இடத்துல இருப்பார், மற்றவங்க சொல்லிடலாம். ஆனால் மனைவிகளிடத்தில் பேர் வாங்குவது தான் உண்மையான ஒரு நற்பேர். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா நல்லது கெட்டது குறை நிறைகள் எல்லாமே தெரியும். சரி, மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோட இருந்திருக்காங்க, அன்பு பாராட்டி இருக்காங்கிறது ஒரு உதாரணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஓட்டப்பந்தயம் விளையாண்டு ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் முன்னாடி முந்திட்டாங்க, அப்போ நான் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த தடவை நான் முந்திட்டு நான் சொன்னேன், முன்னாடி தோத்து போனதுக்கு இதுதான் அதற்கான பதில் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறத
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஆமாம், முதல்ல ரசூல்லா வந்து முந்துனாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போது எனக்கு அந்த அளவுக்கான ஒரு உடல்வாக இல்லை. பிறகு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்த முறை பந்தயம் வைக்கும் பொழுது நான் முந்தினேன். அதற்கு இது பகரம் என்று நான் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு மனைவியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்தோட அன்போடு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல மனைவிமார்களோடு பல முறையில் பல மாதிரியில் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. எந்த வீட்டில் எந்த மனைவியோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தங்க போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு மற்ற மனைவிகள் எல்லாம் இரவில் வந்துடுவாங்க. இஷாக்கு அப்புறம் இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அல்லது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு தான் இஷாக்கே பொதுவாக போவாங்க. சாப்பிட்டுட்டு இஷா தொழுதுட்டு வந்துட்டு எல்லா மனைவிமாரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பேசுறது, விளையாட்டாக பேசுறது, சிரித்து பேசுறது. அதுக்கப்புறம் தூங்க போகிற நேரம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ரசூலை யார் எந்த மனைவி வீட்டில் தூங்க போகிறாங்களோ அவங்களோட அந்த இரவை கழிப்பாங்க. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட எல்லாரோட சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே அதை பொருந்தி கொண்டு இருக்கிறாங்கிறத சொல்லி காட்டுறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அல்லாஹ் அதில் நிறைய நன்மை வச்சிருப்பா அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இம்மை மறுமையினுடைய பல நலவு. அப்போ ஹைரான் கசீராங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனைவி நீங்கள் வெறுக்கலாம். இதில் என்ன நுட்பமான விளக்கத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு மனைவியோட சிந்தனையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கோணத்தில் தெரியும். இங்கே அல்லாஹ் சொல்ல வருது இயல்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வைத்திருந்தாங்க. அதனால தான் ஒரு மனைவி அதிகமாக வெறுப்பாங்க. ஒன்றே வச்சுட்டு ஒன்றை வெறுக்கிறங்கிறது அது வேற கதை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வச்சுட்டு பிடித்தமானவங்க, அழகில் சிறந்தவர்கள் அல்லது வம்சாவளியில் சிறந்தவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அதிகமாக பிரியப்படுவாங்க. ஏதோ ஆசைக்காக திருமணம் முடிச்சுட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சில பேர் மீது நாட்டை எல்லாம் இருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க மூலமா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அல்லது அவங்க மூலமா உங்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த வாரிசு, சாலிகான வாரிசு பிறக்கலாம். அப்ப ஹைரன் கசீரானா நீங்க வெறுக்கக்கூடிய மனைவி மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாரிசு தரக்கூடும். இது ஒரு விளக்கங்கிறாங்க. எந்த மனைவி நீங்க வெறுக்கிறீங்களோ அந்த மனைவி மூலமா சாலிகான இறைச்சமுள்ள வாரிசுகள் உங்களுக்கு பிறக்கலாம் அல்லது பிறந்து இருக்கலாம். அப்ப அவளை நீங்க ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து பல மனைவிகள் இருப்பவர்களுக்கு இது பொருந்தும். அல்லது ஒரே மனைவி வச்சு இந்த மனைவியை வெறுத்து அவளை நம்ம தலாக் விட்டுறலாமா, வேற ஒரு திருமணம் முடிக்கலாமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எந்த மனைவி நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கீங்களோ அந்த மனைவி உங்களுக்கு மிக சிறந்தவளாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, அவள் மூலயமா உங்களுக்கு இம்மை மறுமையுடைய நிறைய நலவுகள், நிறைய அருட்பாக்கியங்கள், அந்த மனைவி செய்யக்கூடிய துவாவின் மூலமாக உங்களுக்கு அல்லாவுடைய உதவி எல்லாம் அந்த உலகத்தில் மறுமையில் கிடைக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய நுட்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இவளை கட்டினதுலேருந்து என் வாழ்க்கை நிம்மதியை போச்சு, இவளை கட்டினதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை, இவளை நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவளை நான் வந்து அத்து விட்டுட்டு நான் தலாக் விட்டுட்டு அடுத்து திருமணம் முடிக்க போகிறாள், நான் சும்மாவே இருந்துட போகிறேன். நிறைய பேர் கோவத்தில் பேசலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வெறுக்கலாம், ஒரு குணத்தால் நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அவளிடத்தில் பல நலவுகளை இறைவன் நாடி இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் அப்படி வெறுக்காதீங்க. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தின், எந்த ஒரு மூமினும் ஒரு மூமினான மனைவி வெறுத்து ஒதுக்கி விட மாட்டான். வெறுத்து ஒதுக்கி விடுவது ஆகாது. என் சஹத மினஹா ஹுலுகன் வ ரதிய மினஹா ஆகர். ஒரு உண்மையான நல்ல மூமின் ஒரு மனைவியிடத்தில் ஒரு குணத்தை அவன் வெறுத்தால் இன்னொரு குணத்தை கொண்டு அவளை பொருந்திக் கொள்வான். ஒரு குணம் பிடிக்காததா இருக்கலாம், ஒரு குணம் சரியில்லாத இருக்கலாம், இன்னொரு குணம் அதை விட 2 மடங்கு அது வந்து சிறந்த குணம் இருக்கலாம். ஆனால் அந்த 2 மடங்கு சிறந்த குணமோ அல்லது அதற்கு சமமான சிறந்த குணத்தை நம்ம பார்க்க மாட்டோம். 9 நல்லது இருந்தாலும் அந்த ஒரு குறையை பிடித்து கொண்டு நிற்பவன் தான் பொதுவாக சுயநலவாதியாக இருக்கிறான். அப்படி சுயநலவாதியாக மனிதன் இருக்கக்கூடாது, மூமின் இருக்கக்கூடாது. ஒன்று பிடிக்காட்டில் இன்னொன்று பிடிச்சது இருக்கும், அந்த பக்கத்தை திருப்பி பாரு, அதில் அழகான குணம் இருக்கும், அதை நீ பொருந்திக்கொள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு உபதேசமாக இது அமைந்திருக்கிறது. பல கோணத்தில் இதை வந்து நம்ம சிந்திச்சு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தது 80B, மஹர் போன்றவற்றை திரும்ப பெறாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். وَإِنْ أَرَدْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وآتيتم إحداهن قنطارا فلا تأخذوا منه شيئا أتأخذونه بهتانا وإثما مبينا. அதாவது 20வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், வைன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜி மக்கான ஜௌஜின், வைன் அரத்தும் அராத இருவது நாடினான், வைன் அரத்தும் நீங்கள் நாடினான், இஸ்திப்தால ஜௌஜின் ஒரு மனைவியை மாற்றுவதற்கு, மக்கான ஜௌஜின் ஒரு மனைவி இடத்தில் இன்னொரு மனைவியை மாற்றுவதற்கு. உதாரணத்துக்கு இதுவும் இந்த இடத்துல பொருந்ததுன்னா, 4 மனைவி வச்சுட்டு அதுக்கடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது சில நேரங்கள் என்ன செய்வாங்க, ஒரு மனைவி அவங்களுக்கு ஆகாத ஒரு மனைவி, பிரச்சனைக்குரிய மனைவி, அந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு மனைவி தலாக் விட்டுட்டு அடுத்த மனைவி முடிப்பாங்க. ஆனால் 5வது மனைவியை அட் அ டைம் என்ன பண்ண முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இதெல்லாம் நான் சொல்கிறது நடைமுறையில் யதார்த்தமாக இருந்து வந்தது. அந்த 4 மனைவிகளுமே விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் அப்படி தான் அவங்க காலங்காலமாக தன் தந்தையை பார்த்தாங்க, தன் சிறிய தந்தையை பார்த்தாங்க, சாச்சா மாமா அண்ணன் தம்பி எல்லாம் 2, 3 நாள் முடிக்கும் போது அது அவங்க மனசுலேயே சின்ன வயசுலேருந்து பதிஞ்சிரும். நம்மளும்
ஒரு 2வது மனைவி ஒருத்தருக்கு அமையலாம், 3வது மனைவி அமையலாம், முதல் மனைவி அமையலாம். எப்படி ஒரு ஆணுக்கு 4 தங்கச்சி இருக்கிறவங்க எப்படி அது ரொம்ப விகாரமாக பார்க்க மாட்டாங்க? ஒரு ஆணுக்கு நம்ம 4 தங்கச்சியாக இருக்குமே, எனக்கு எனக்கு மட்டும் தான் இவன் அண்ணனா இருக்குன்னு ஒரு பெண்ணு சொல்லுவாளா? 4 சகோதரி ஒரு அண்ணன் இருக்கும்போது எந்த ஒரு பெண்ணு சொல்லுவாங்க எனக்கு மட்டும் தான் இவன் அண்ணனா இருக்குன்னு சொல்லி. அது அந்த மனநிலை வந்துருச்சு. அந்த மாதிரியான மனநிலையை மனைவி கொடுத்துரும். அதுக்காக நம்ம இதுவும் அது ஒன்றா அப்படின்னு கேட்டக்கூடாது. மனைவியுடைய இடமும் சகோதரியோட இடம் ஒன்னான்னு கேட்டக்கூடாது. இது எப்படி உள்ளத்துல அது எதார்த்தமா பதியுதோ அந்த மாதிரி அது கல்ச்சர் வைஸ் அது பதியப்பட்டது. அந்த அடிப்பில் நீங்க ஒரு மனைவியுடைய இடத்துல இன்னொரு மனைவியை மாற்றக்கூடியதாக இருந்தால் அது தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படி மாற்றக்கூடிய நிலைமை வந்து மாற்றுறீங்க. அல்லது ஒரு மனைவி திருமணம் முடிச்சவர் பொருளாதாரத்தில் கம்மியாக தான் இருக்கார், ஒரு மனைவியோட தான் அவரோட வாழ முடியும், அவர் ஒரு மனைவி தலாக் விட்டு இன்னொரு மனைவியை திருமணம் முடிக்கக்கூடிய நிலைக்கு வர்றாரு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சும்மா வந்து காயின் மாத்துற மாதிரி மாத்துறதை பத்தி இங்க சொல்ல வரல. ஒரு தகுந்த காரணத்தோட அது வந்து சரியத்துல எதுக்காக மாத்தக்கூடாங்கிற எவ்வளவு கிரைட்டீரியா இருக்குது. இப்போ தகுந்த காரணத்துக்காக ஒருத்தியை நீங்க தலாக் விட்டு இன்னொருத்தியை திருமணம் முடிக்க விரும்பினால் அப்படி வாத்தியத்தும் கைத்தாரன் அந்த திருமணம் முடித்த முதல் மனைவிக்கு நீங்க ஒரு குவியல் அளவுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க, என்ன மகர் கொடுத்துருப்பீங்க. அப்போ அடுத்த மனைவி திருமணம் முடிக்க போறனால முதல் மனைவி நீங்க தலாக் விடும்போது நான் கொடுத்த மகரெல்லாம் தான் அந்த மகரை வச்சு நான் 2வது கல்யாணம் முடிக்கணும், நான் அடுத்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் நீங்க கேவலமா கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி நீங்க முதல் மனைவி நீங்க தலாக் விடுறதா வீடு, நீ விரும்புற அடுத்த மனைவி திருமணம் முடிக்க நினைக்கிற, அல்லது ஏதாவது ஒரு குணம் உனக்கு பிடிக்கல தலாக் விடுறியா, விற்று மகரை கேட்காது. மகரை எப்ப கேட்கலாம்? அந்த பெண் ஜினா செய்து விபச்சாரம் செய்த பெண்ணா இருந்தாதான் என்ன செய்யலாம், மகரையும் வாங்கிட்டு அவளை விரட்டி விடலாம். அது தகாத செயல் செஞ்சுட்டனால. ஆனா நீங்க வேற ஒரு காரணத்துக்காக நீங்க வேற ஒரு மனைவி திருமணம் முடிக்கும் போது அந்த மகரை திருப்பி வாங்காதீங்க. அல்லாஹ் அதை எப்படி கேட்கிறான், ஃபலா தாஹுது மின்ஹு ஷையா, கொஞ்சத்தையும் நான் உனக்கு இத்தனை பவுன் கொடுத்தனே கொஞ்சத்தையாவது நீ தந்திருப்போம், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி அடுத்த கல்யாணம் முடிச்சிடறேன், கொஞ்சம் கூட நீ வெக்கம் கெட்ட தனமாக கேட்காதீங்க. அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றேன், முபீனா, அதாவது பாவமாக அபாண்டமாக பகிரங்கமான பாவமாக அபாண்டமாக நீங்க கேட்கலான்னு வேற நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்படி சிலருடைய எண்ணம் இருந்தது. சரியா? அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறான். அந்த அடிப்படையில் 2வது திருமணம் முடிக்கணும், 3வது திருமணம் முடிக்கணும், இல்லை அடுத்த திருமணம் முடிக்கிறதுக்காக முதல் மனைவிக்கு நம்ம நிறைய மகர் கொடுத்துரும், இவ்வளோ காசு கொடுத்துரும், அதுலேருந்து கொஞ்சத்தை வாங்கலாம், அல்லது முழுசாக வாங்கலாம், அறையை வாங்கலாம், முக்கால்வாசி வாங்கலான்னு கொஞ்சம் கூட நீங்கள் கேட்டு வாங்கிறாதீங்க. விருப்பம் இல்லையா, அந்த மனைவியோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா, ஒத்து வரல நினைக்கிறீங்களா, அழகா நீங்கள் விவாகரத்தை செய்யுங்க, தலாக் விடுங்க. அவங்க பாட்டு போயிட்டு அவங்க அடுத்த திருமணத்தை முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த கொடுத்த காசை வாங்கணுங்கிற நினைக்கலாம் நீங்கள் வந்துடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை மணந்து கொள்ள நீங்கள் கருதினால் நீக்கிவிட விரும்பும் அந்த முந்தைய மனைவிக்கு நீங்கள் ஒரு பொற்குவியல் அளவு கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அபாண்டமாகவும் பகிரங்கமாக ஒரு குற்றத்தை சுமத்தி அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் பறித்து கொள்ள முடியுமா? இதில் அழகான இன்னொரு கருத்து வருது. ஆனால் எப்போ திருப்பி வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது? விபச்சாரம் செஞ்சால் மட்டும்தான். அதுக்காக நான் திருப்பி கேட்கறது யார் என்ன குற்றம் செஞ்சிடக்கூடாது, குற்றம் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக அவன் நடத்த கெட்டவனால தான் அவன்கிட்ட திருப்பி கேட்குறேன்னு அவன் மேலே நீங்கள் அபாண்டத்தை வேறு சுமத்திடாதீங்க. இது பெரிய பாவம். டீசெண்டாக தலாக் விட்டு டீசெண்டாக அடுத்த திருமணத்தை நீ முடிச்சிக்க. அதை விட்டுட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறதோ அல்லது வாங்குறதுல உன்னை யார் குற்றம் சொல்லக்கூடாதுக்கு அவன் மேலே வீல் பண்ணி சுமத்துறதோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாவமானது. இதை நான் சும்மா விட மாட்டேங்கிறான்லாம். இந்த இடத்துல ஒரு அழகான சம்பவங்க. இது இறங்கியது ரசூலுல்லாஹ் காலத்தில் இறங்கிருச்சு. பின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கும்போது ஒரு சட்டம் போடுறாங்க. ஏன்னா அதிகமாக மஹர் என்பது அதிகமாகிட்டே போகுது. மஹருடைய அதாவது என்ன சொல்கிறது, மார்க்கெட் மஹர் அப்படின்னு சொல்லலாம், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் மஹருங்கிறது கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுது. எந்த அளவுக்குனா 400 திர்ஹம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது 400 திர்ஹம்ங்கிறது ஒரு ஃபார்மல் ஆகிடுச்சு. 400 திர்ஹம் கொடுத்து தான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும், அந்தளவுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. அது கம்மியாக கொடுக்குறது ரொம்ப குறைவானதாக அற்பமானதாக பார்க்கப்படுது. அதை எந்த பெண்கள் விரும்புறதில்லை. குறைஞ்சது ஒரு 400 திர்ஹமாவது கொடுத்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு முறை மிம்பரில் நின்று யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் நின்று ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மகர் தொகை கூட்டிகிட்டே போகிறது ஆண்களுக்கு இது சிரமமாகுது. எல்லாருக்கும் அது முடியாதுல்ல. ஏழை ஆண்கள்னால 400 திர்ஹம் கொடுக்க முடியும். இன்றைக்கும் சவுதி அரேபியா மட்டும் கிடையாது, பல அரபு நாடுகளில் பல ஆண்கள் 28-30 வயசு திருமணம் ஆகாதவங்களை ஏன் திருமணம் முடிக்கலன்னு கேட்டால் மாறு கொடுக்க முடியலங்கிறாங்க. ஏன்னா மகருங்கிறது இப்போ வேல்யூ ரொம்ப கூடிருச்சு. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் நான் பார்த்துருக்கேன். மக்கா ஹரமில் படிக்கும்போது சில நேரங்களில் எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி விட்டது, குழந்தை இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க. சின்ன வயசு மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதுக்குள்ளே திருமணம் ஆகி இது குழந்தை இருக்கா, 4 வயசு 5 வயசுல குழந்தை இருக்கான்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் எங்களோட வயசில் குன்னவங்க இருப்பாங்க. அப்போ கேட்கும்போது ஒரு சிலருடைய பதில் என்னன்னா, இன்னும் மகர் கொடுக்கறதுக்கான நிலைக்கு வரலை, இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல் இருந்து மகர் நல்லா கொடுத்தா தான் எங்கள் ஊரில் திருமணம் முடிக்க முடியும். அல்லது நாங்கள் கிராமத்தில் போய் எங்கேயாவது போய் அட்ரஸ் இல்லாத இடத்துல தான் திருமணம் முடிக்கணும், நாங்கள் நினச்ச இடத்துல நினச்ச ஊரில் நாங்கள் குடும்பங்களுக்குள்ளே திருமணம் முடிக்கணும்னா அந்தளவுக்கு மகர் தேவை இன்றைக்கி இருக்குங்க. இது யதார்த்தம் தான். சரிங்களா? ஹைர், பேக் டு த தஃப்சீர். அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க 400 திர்ஹம்ங்கிறது அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லி
அது ஒரு சட்டமாக்கலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பற்றி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்ததும் ஒரு பெண், இம்ராத்து மின் குறைஷியை சார்ந்த ஒரு பெண்மணி கேட்குறாங்க இந்த மாதிரி, உமரே இந்த மாதிரி மகர் தொகையை வந்து 400 திர்ஹத்துக்கு மேலே கூட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க, 400 திர்ஹத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம் அதான் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கேட்குறாங்க, சூரா நிசாவுடைய பெண்களுக்குன்னே இருக்க ஒரு அத்தியாயம் சூரா நிசா, அதில் இந்த 20வது ஆயத்தை ஓதுறாங்க. 20வது ஆயத்தை ஓதி காமிச்சு, கின்தாரன் ஒரு குவியலே கொடுத்தாலும் திரும்பி வாங்கக்கூடாது நல்லா சொல்கிறான்ல. இந்த வசனத்துக்கு நேரடியான விளக்கம் வேற, ஆனால் அவங்க என்ன இதுலேருந்து ஒரு இஸ்திம்பாத் சட்டம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு குவியலே கொடுத்தாலும் திருப்பி வாங்கக்கூடாது நல்லா அதில் சொல்கிறேன். அப்போ குவியலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல மகரே. அப்போ குவியலே கொடுக்கலாம் நல்லா ஒரு ரீதியில் அதை அனுமதித்திருக்க, 400 திர்ஹத்துக்கு மேலே வேணான்னு உமர் சொல்கிறது சரியா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டாங்க. வயசில் மூத்த அந்த பெண்மணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் இல்லைன்னு சொன்னது அழகான வார்த்தை, மாஷா அல்லா, அழகான வார்த்தை, அல்லாஹ் மகஃபரா, அல்லாஹ் மகஃபரா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. குல்லு நாஸ் அஃப்கஹு மின் உமர், குல்லு நாஸ் அஃப்கஹு மின் உமர். உமரை விட எல்லாருமே புத்திசாலி தான், உமரை விட இந்த உலகத்தில் எல்லாருமே புத்திசாலி தான் இருக்கு. ஏன்னா குரான்லேருந்து அவங்க எடுத்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு ஹலீஃபாவை அவங்க குரானுடைய வசனத்தை எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. அதை சமாளிச்சிருக்கலாம், வேறு மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்துக்கு வேறு மாதிரியான விளக்கங்களை சொல்லி அது இந்த ரீதியில் அந்த ரீதியில் நான் சொல்ல வர இதுக்காக ஆண்களை முன்னெச்சு சொல்கிறேன், சட்டம் தான் சொல்லியிருந்தேன், யாரும் கேட்க முடியாது. ஆனால் அல்லாவுக்கு பயந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த இடத்துல பணிவாக சொன்னாங்க, உமரை விட எல்லாருமே அஃப்கஹ்னா ஃபிக்ஹில் தேர்ந்தவர்கள். அப்போ உமரை விட எல்லாருமே புத்திசாலியாக கல்விமான்களாகத்தான் இருக்கிறாங்க, உமருக்கு தான் அறிவு பத்தலை என்று அந்த இடத்துல தன்னடக்கமாக சொல்லி அந்த சட்டத்தை கைவிட்டாங்க. யார் எவ்வளோ வேணால் வாங்கிக்கிறீங்க, என்னென்றோ நீங்கள் ஆண்களே, என்னென்னு நீங்கள் எப்படி யார் கல்யாணம் பண்ணணுமோ மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இதில் நான் தலையிட முடியாது, அல்லாஹ் ஒரு குவியலே கொடுத்தாலும் அப்படிங்கிற சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகரித்து கொண்டார்கள். மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த வசனம் அது அப்படியே தொடருது. وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا وَكَيْفَ تَأْخُذُونَهُ, அதை எப்படி எடுப்பீர்கள் அல்லாஹ் கேட்குறான். அதனுடைய கண்டினியூட்டி, நீங்கள் கொடுத்த மகரை எப்படி திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். அது அஃப்தா பாதுக்கும், அஃப்தானா கலந்துறது, கணவன் மனைவியுடைய பிணைப்புனா சும்மாவா, ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்துட்டீங்க, மிக்ஸ்ட் ஆகிட்டீங்க. அப்போது அஃப்தா பாதுக்கும், இப்போ நீ பெரிய போகிறேன், ஆனால் எத்தனை வருஷம் கலந்து வாழ்ந்துட்டு அந்த பெண்ணோட படுக்கையில் நீங்கள் இருந்துட்டீங்க. அது அஃப்தா பாதுக்கும் இல்லா பாது, உங்கள் சிலரோடு கணவன் மனைவி என்று உங்களுக்கு ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து வாழ்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட்டத்தில் பிரிய போகும்போது அந்த பெண்ணை நீங்கள் முழுமையாக அனுபவித்த பிறகு நீங்கள் மகர் திருப்பி கேட்குறது கேவலமாக இல்லை, அது மோசமானது இல்லை அப்படின்னு நல்லா இருக்கேன். வஹதுன மீக்கும் மீசான் கலியதா, அவளிடத்தில் ஒரு உறுதியான வாக்குறுதி பெற்றிருக்கிறீங்க. என்ன வாக்குறுதி? அந்த பெண்ணை நீங்கள் கபில்த்து சொல்லி திருமணம் முடிச்சிருக்கீங்க, நல்ல முறையில் குடும்பம் நடத்துவன்னு சொல்லியிருக்கிறீங்க, பகிரங்கமான மானக்கேடான பாவம் செஞ்சால் மட்டும்தான் அவளை தலாக் விடுவதாகவும் அவளை அந்த தலாக் விட்டு அந்த மகரை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்பதெல்லாம் ஒப்பந்தம். அது இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்காக அல்லது உங்கள்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரலங்கிறதுக்காக நீ இவளை விட்டு பிரிறீங்க, அல்லது வேற ஒருத்தர் திருமணம் முடிக்கணுங்கிறதுக்காக இவளை பிரியும் போது அதை திருப்பி வாங்குறது அது உங்கள் ஒப்பந்தத்துக்கே மாறானது. இன்னும் நீங்கள் ஒன்றோடு ஒன்றாக கலந்து அந்த பெண்ணோடு நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு அதை திருப்பி கேட்கறது மோசமான ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம், அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றவருடன் சேர்ந்து கலந்து விட்டீர்களே, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இப்போ வேறாக பிரிந்து போகிறாங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த திருப்பி வாங்க முடியுமா? உங்களோட எத்தனை நாள் மனைவியை வாழ்ந்திருக்கா, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சு உங்களோட வாழ்ந்திருக்காளேன்னு அல்லாஹ் தஆலா அந்த பெண்களுக்காக எவ்வளோ மாஷால நிற்கிறான் பாருங்க. அடுத்தது இந்த இடத்துல 80C சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமான மகரமான உறவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வரான். அது இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஆயத் நம்பர் 22. وَلَا تَنْكِحُوا مَا نَكَحَ آبَاؤُكُمْ مِنَ النِّسَاءِ إِلَّا مَا قَدْ سَلَفَ إِنَّهُ كَانَ فَاحِشَةً وَمَقْتًا وَسَاءَ سَبِيلًا. وَلَا تَنْكِحُوا, நீங்கள் மனம் புரியாதீர்கள், திருமணம் முடிக்காதீர்கள், மா நகஹ, யாரை நகஹ மணந்தாரோ, அபாவும் உங்கள் தந்தைமார்கள் யாரை மணந்தார்களோ, உங்கள் தந்தைமார்கள் உங்களை பெற்றெடுத்த தாயே மணந்திருக்காரு, ஓகேங்களா? அதை தாண்டி மற்ற தாய்மார்கள், உங்களுடைய ஸ்டெப் மதர்ஸ், உங்களுடைய தந்தையினுடைய மற்ற மனைவிகள். ஓகே, அப்போது உங்கள் தந்தை மினன் நிசா, பெண்களில் இருந்து உங்கள் தந்தை யாரெல்லாம் மணந்திருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் மணக்காதீங்க. தந்தை இருக்கும்போதோ அல்ல தந்தை இறந்ததுக்கு பிறகோ எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள்
திருமணம் முடிக்கவும் கூடாது. இல்லாம செலஃப் முன்னர் நடந்து விட்டதை தவிர அதை திரும்பி பார்க்க விரும்பல. அல்லாஹ் சொல்றான், முன்னாடி நடந்தது ஜாஹிலியா காலத்துல தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி நீங்க திருமணம் முடிச்சுக்கிட்டது, அவங்களோட நீங்க குடும்பம் நடத்துறது, அவங்களோட நீங்க பிள்ளை பெற்றது, இப்படிலாம் வாழ்ந்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஷரியத் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு எந்த ஒரு முறையும் இல்லை, எந்த ஒழுக்கம் இல்லாமல் நீங்க வாழ்ந்திருக்கலாம். இப்போது அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டம் உங்கள் முன்னால் நிலைநாட்டப்படுகிறது. முன்னால் நடந்ததை தவிர இனி தந்தையினுடைய மனைவிகளை யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது. புரியுதா? இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சதை முன் வச்சு தான் வருதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தந்தைக்கு ஒரே ஒரு மனைவி இருந்தால் இப்படி ஒரு வசனமே தேவையில்லை. ஏன்னா தந்தைக்கு ஒரே ஒரு மனைவி இருந்தால் இவருடைய அம்மா தானே அவங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் திருமணம் முடிக்காதுன்னு நல்லா சொல்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. அப்போ உங்கள் தந்தை திருமணம் முடித்த உங்கள் தாய் அல்லாத மற்ற பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க. ஓகே, இன்னமுக்கான ஃபஹிஷ், அது மானக்கேடானது. அது என்ன சொல்றது, அது கேவலமானது. மக்கத்தை இன்னும் வெறுக்கத்தக்கது, கோபத்துக்குரியது. மக்கத்துங்கிறதுக்கு கோபங்கிற அர்த்தம் இருக்கு, வெறுக்கத்தக்கது. இப்போ வெறுப்பான அருவருப்பான இறைவனுடைய கோபத்தை சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மானக்கேடான ஒரு விஷயம். சபீலா பழக்க வழக்கத்தால் கெட்ட பழக்க வழக்கம். அதான் கேடு கெட்டதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ கேடு கெட்டது எவ்வளோ வார்த்தை சொல்கிறான் பாருங்க. ஃபாயிஷா மக்தா சபீலா. ஏன்னா இவ்வளோ நடந்துச்சு. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு பிள்ளைகளில் போட்டி போட்டவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா வயசுல சின்னவங்களா இருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஏன்னா அவங்கள இவங்க எளிமையாக திருமணம் முடிச்சுக்கலாம்ல, தந்தையினுடைய சொத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேட்டால் அதுக்கு தனியாக நாங்கள் மகர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அடிப்பில் எங்கள் அத்தாவுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா அப்படின்னு நான் அதில் கேட்குறான். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டித்து இது கூடவே கூடாதுங்கிற சட்டத்தை போட்டது. இதுக்கு ஒரு பின்னணியே இருக்குங்க. அபு கைஸ் அப்படிங்கிறவர் இறந்துட்டார். அபு கைஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மகன் பேர் தான் கைஸ், அத்தா பேர் அபு கைஸ். அபு கைஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒரு மனைவியை கைஸ் என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறதுக்காக போய் கேட்கிறாரு. அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த பெண் உண்மையிலே மகனா பார்த்தாங்களாம் இவரை, சரிங்களா? அப்போ வயசுலேயும் பொண்ணவங்க தான். நான் எனக்கு பிறக்காதவராக இருந்தாலும் எனது கணவனுடைய மகன் தானே இவர். அதனால என்னுடைய ரசூலாட்ட இருந்து அந்த அம்மா பேசுறாங்க, என்ன திருமணம் முடிக்கணும்னு கேட்குறாரு இவர். அத்தா அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம், என் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே அவரை மகனாக தான் பார்த்தேன், அதனால நான் என்ன செய்யறேன்னு தெரியலங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்க, அது வரைக்கும் அந்த வசனம் இறங்கலை, பொறுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, இருச்சவே இல்லை பயத்து, இங்கே வீட்டுக்கு போங்க, அல்ல இந்த விஷயத்தை தீர்ப்பளிப்போம் அப்படின்னு ரசூல்லா சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அல்ல அந்த வசனத்தை இறக்குற, அவளை தன்கியமானாக்கா ஹாபாகும், உங்கள் தந்தை திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்லி அல்ல அதை ஹராம் ஆகிட்டு. அதனால இது கூடவே கூடாது. அடுத்த வசனம், முன்னர் நடந்து போன சம்பவங்களை தவிர உங்கள் தந்தைகள் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் எவரையும் அவர்கள் இறந்த பின்னர் இனி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இருக்கும் போது திருமணம் முடிக்க மாட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இனி திருமணம் முடிக்காதீங்க எல்லாம் சொல்றான். நிச்சயமா இது மானக்கேடானதாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது, மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்து இதுதான் கடைசி வசனம் இந்த பக்கத்துக்கு. சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமாக மஹரமான உறவுனுடைய லிஸ்ட் அவுட்டு இங்கே வருது. حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت وأمهاتكم اللاتي أرضعنكم وأخواتكم من الرضاعة ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இவங்க எல்லாம் மஹரமானவர்கள். அப்படி மஹரம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, ஹுர்ரிமத்லேருந்து வந்துச்சு. சொல்கிறோம்ல பொதுவாகவே இது மஹரமா மஹரம் இல்லையா, மஹரமா அது மகரம்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே மகரமானு போட்டிருக்குது. அசல் வார்த்தை மஹரம். இது எதுலேருந்து வந்துச்சுன்னா ஹராம்ங்கிற வார்த்தையில் வந்துச்சு. அதாவது தாய் சகோதரில் நம்ம திருமணம் முடிக்கிறது அவங்க ஹராமானவங்க, அதனால தான் மஹரமானவங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஹுர்ரிமத்னா மஹரமாகி விட்டார்கள். அலைக்கும் உங்களுக்கு, ஆண்களே உங்களுக்கு மஹரமானவர்களாக ஆகி விட்டார்கள். யார்? உம்மஹாத் உங்கள் தாய்மார்கள், பனாத் உங்கள் பிள்ளைகள், தாய்மார்கள் உங்களை பெத்த தாய்கள், பனாத்துக்கும் நீங்கள் பெத்த மகள்கள், டாட்டர்ஸ். ஓகேங்களா? மாம் டாட்டர்ஸ், அஹ்வாத்துக்கு மூணாவது உங்களுடைய சகோதரி, ஓன் சிஸ்டர்ஸ், அஹ்வாத்துக்கு அம்மாத்துக்கு உங்களுடைய மாமிகள். மாமினா யாரை சொல்லுவோம்? அதாவது அத்தாவோட கூட வந்து அக்கா தங்கச்சி, பேட்டர்னல் ஆண்ட். ஓகேங்களா? உங்களுடைய அத்தாவோட கூட வந்த அக்கா தங்கச்சி மாமிமார்கள். வஹாலாத்துக்கும் உங்கள் தாயின் சகோதரிகள், சாச்சி, பெரியம்மா, சின்னம்மான்னு சொல்கிறோம்ல, அப்போ மேட்டர்னல் ஆண்ட். ஓகேங்களா? அடுத்து பனாத்துல் அஹ்னா சகோதரருடைய பெண் பிள்ளைகள், பனாத்துல் உக்த் சகோதரியின் மகள்கள். அப்போ சகோதரன் அண்ணன் தம்பியினுடைய மகள்கள், நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மருமகள்கள், பிள்ளைகள்னு நம்மளை சொல்லுவோம். பனாத்துல் உக்த்னா அக்கா தங்கச்சியினுடைய பிள்ளைகள், மருமகள்கள்னு சொல்லுவோம். நீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி
மேலும் உங்களுடைய தாய்மார்கள் எல்லாத்தையும் எப்படிப்பட்டவர்கள் அருதாயினக்கும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், எந்த பெண்ணிடத்தில் நீங்கள் பால் குடிச்சிருப்பீங்களோ அந்த பாலூட்டிய தாய்மார்களும் உங்களுக்கு மகரமானவங்க தான். அகவாத்துக்கும் ரதா. அதே மாதிரி உங்களுக்கு பாலூட்டின தாய் இருக்கல்ல, அவளுக்கு மகள் இருக்குன்னா அவள் உங்களுக்கு பாலூட்டின என்ன சொல்றது பால்குடி சகோதரி. அந்த அடிப்படையில் உங்களுக்கு பாலூட்டிய பெண்ணுடைய மகள்களும் உங்களுக்கு யாரு தான், உங்களுக்கு மகரமானவங்க தான். இது எல்லாமே உங்களுக்கு மகரமானவர்கள் என்றால் அதெல்லாம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7 மகரமானவங்க வந்திருக்காங்க இங்கே. அம்மா, மகள்கள், சகோதரிகள், சாச்சிமார்கள், பெரியம்மாமார்கள், மாமிமார்கள், அப்புறம் அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைகள், அக்கா தங்கச்சியினுடைய பிள்ளைகள், இது 7. ஓகேங்களா? அதுபோக பால்குடி தாய், பால்குடி சகோதரிகள். ஓகே, இவங்க எல்லாமே உங்களுக்கு மகரமானவர்கள் என்றால் அதில் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். உங்கள் தாய்மார்கள், உங்கள் பெண் பிள்ளைகள், உங்கள் சகோதரிகள், உங்கள் தாயின் சகோதரிகள், உங்கள் தந்தையின் உங்கள் தாய்மார்கள், உங்கள் பெண் பிள்ளைகள், உங்கள் சகோதரிகள், உங்கள் தந்தையின் சகோதரிகள், உங்கள் தாயின் சகோதரிகள், உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள், உங்கள் சகோதரின் பெண் பிள்ளைகள். ஓகேங்களா? 7. இதுதான் பரம்பரை ரீதியில், நசப் ரீதியில் உள்ளது. அப்புறம் அடிஷ்னலி உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், பால்குடி சகோதரிகள், இவங்களும் உங்களுக்கு யாரு பரம்பரை ரீதியில் இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், மஹரமானவர்கள் அப்படின்னா திருமணம் முடிக்க மஹரமானவர்கள். இவங்களை திருமணம் முடிக்க முடியாது. அதனால் இவங்களை நீங்கள் பார்க்கறது, இவங்களோட நீங்கள் பேசுறது, இவங்களோட நீங்கள் உறவாடுறது கூடும். சரிங்களா? எல்லாம் இவங்க மஹரமானவங்க. அடுத்த லிஸ்ட்டு திருமண பந்தம் மூலமாக மஹரமான உணவுகள். ஓகேங்களா? அதாவது வைஃப் ரிலேஷன் மூலமாக வரக்கூடியவங்க. அதை தான் நம்ம லாஸ்ட் பாயிண்டராக பார்க்குறோம். وَأُمَّهَاتُ نِسَائِكُمْ وَرَبَائِبُكُمُ اللَّاتِي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما. இதோட இந்த பக்கம் முடியுது. உம்மஹாத்து நிசாயிக்கும் உங்கள் மனைவியுடைய தாய்கள், அதான் யாரு? மாமியார்கள். ஓகேங்களா? மதனில்லாம் ரபாயிபுக்கும் அப்படின்னா உங்கள் வளர்ப்பு பிள்ளைகள், அதாவது உங்க மனைவியினுடைய பிள்ளைகள். உங்க மனைவி வேற கணவன் மூலமாக பெற்ற பிள்ளைகள், அது என்ன சொல்லுவோம்? ஸ்டெப் டாட்டர். வரபாயிபுக்கும் அல்லாச்சி ஃபி ஹுஜூரிக்கும் உங்கள் மடிகளில் அப்படின்னா அது நீங்கள் எடுத்து வளர்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் பெற்ற பிள்ளைனாலும் உங்கள் மனைவிக்கு வேறு கணவன் மூலமாக பிறந்தவங்க. அது எல்லாத்துல எப்படி கொண்டு வந்து சேர்க்குறான் பாருங்க. உங்கள் மடிகளில் தவளக்கூடிய, உங்கள் கைகளில் நீங்கள் ஏந்து தூக்கி வளர்த்த மினிசாய்க்கு உங்கள் மனைவிகள் மூலமாக உங்கள் மடிகளில் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிள்ளைகள், அவங்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. எல்லாத்தையும் தகல்து மிகின, அதாவது எந்த மனைவியோடு நீங்கள் வீடு கூடி இருக்கிறீர்களோ, எந்த மனைவியோடு நீங்கள் உறவு கொண்டு திருமண வாழ்க்கையை துவங்கிட்டீங்களோ, அந்த மனைவிக்கு வேறு கணவன் மூலமா பிறந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அந்த பெண் பிள்ளைகளையும் நீங்க திருமணம் பண்ணிக்கூடாது. அவங்களும் உங்களுக்கு மஹரம் தான். வெள்ளம் தகுந்து தகழ்ந்து மிகின்ன ஒரு மனைவி நீங்க திருமணம் முடிச்சு அவங்களோட இல்லறத்துல நீங்க இன்னும் ஈடுபடலை, திருமண ஒப்பந்தம் மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மனைவியோட இல்லறத்துல ஈடுபடல, தனிமையில நீங்க இன்னும் சந்திக்கல, காலையில் திருமணம் முடிச்சிருக்கு, இரவுல நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு முன்னாடியே அவளை தலாக் விட்டுட்டீங்கன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறோமே. அப்போனா அந்த பெண்ணுக்கு வேற கணவனோட பிறந்த அந்த பெண் மகள் இருக்காங்களா, அவங்கள நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒன்று இந்த பெண்ணோட நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலை. ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ ஃபலாஜுனாஹலி உங்களுக்கு இது குற்றம் இல்லை என்றால் அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ரீகால் பண்ணினா உங்களுக்கு புரிஞ்சிடும். வஹலாயில் அபிநாயிக்கும், அதே மாதிரி இவங்களும் உங்களுக்கு மஹரமானவங்க. வஹலாயில் அபிநாயிக்குன்னா உங்கள் மகன்களுடைய மனைவிகள், இது என்ன சொல்லுவோம்? மருமகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் டாக்டர் இன்லாவா. வஹலாயில் அபிநாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும் உங்கள் முதுகந்தண்டிலிருந்து பிறந்த மகன்களுடைய மனைவிகள். உங்கள் வளர்ப்பு மகனோ அல்லது சும்மா நீங்கள் மகன் அந்தஸ்தில் வந்துருக்கலாம், அவங்க கிடையாது. உண்மையான உங்கள் மகன், உங்களுக்கு பிறந்த மகனுடைய வைஃப்ஸ், மனைவிகள், அப்போ மருமகள்கள், அவங்களும் உங்களுக்கு மகரமானவங்க, அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. தஜ்மாஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகள் ஒரு சேர நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. சமகாலத்தில் 2 சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இல்லாமல் சலஃப் முன்னாடி நடந்தது தவிர, ஏன்னா முன்னாடி நடந்திருக்குது, முன்னாடி நடந்தது போட்டும் இனி பண்ணக்கூடாது. இன்னல்லாஹ்கான கஃபூர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பவனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறேன். இனிமேல் இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்று நடங்க, நல்லதில் சொல்கிறான். இங்கே பாருங்கள், உங்கள் மனைவியின் தாய்மார்களும்
ஓகேங்களா? மாமியார்கள் ஆகிய இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுடன் நீங்கள் வீடு கூடாவிட்டால் அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த மகளையும் நீங்கள் திருமணம் செய்வது கூடாது. அவளை திருமணம் செய்த பின்னர் அவளுடைய வீடு கூடாதிருந்தாலோ அவளை நீக்கிவிட்டு அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த மகளை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. ஓகே, உங்களுக்கு பிறந்த ஆண் மக்களின் மனைவிகளையும் நீங்கள் திருமணம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் மருமகள்கள். இது சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியாக சேர்த்து வைப்பதும் கூடாது. ஓகே, இதற்கு முன்னர் நடந்து விட்டதை தவிர அறியாத நிலைமையில் முன்னர் நீங்கள் செய்து விட்டதை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஏனெனில் நிச்சயமா அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஓகே, அப்ப இங்க என்ன பார்க்குறோம்? மனைவி மூலமாக இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். மனைவி மூலமாகவும் கிட்டத்தட்ட 7, அதாவது இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, பரம்பரை வழியாக 7 பெண்கள் மஹரமான பெண்கள், மனைவி மூலமாக 7 பெண்கள் மஹரமான பெண்கள். அது 14 வருது. அந்த 14 நான் லிஸ்ட் பண்ணியே சீரியல் நம்பர் கொடுத்து உங்களுக்கு நடத்து நான் ஒரு இமேஜில் காட்டுறேன். அதை பார்த்து உங்கள் மனசில் நல்லா நீங்கள் பதிய வச்சு கொள்ளலாம். அதே மாதிரி பால்குடி தாயும் பால்குடி சகோதரியும் மஹரமாயிருவாங்கிறது ஹதீஸ் இருக்கு. ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, யஹ்ரு மின ரதாக மா யஹ்ரு மின நஸப், பரம்பரை மூலமாக யாரெல்லாம் மஹரமாகிறாங்களோ பால்குடி மூலமாகவும் மஹரமாயிருவாங்க. பால்குடி தாயினுடைய பிள்ளைகள் இவருக்கு சகோதரிமார் தான். அந்த மாதிரி தான் மஹரம். எப்படி சின்னம்மா பெரியம்மாங்கிறது எப்படி உண்மையான தாய்க்கு கூட பிறந்தவங்க சின்னம்மா பெரியம்மாறாங்களோ, அதே மாதிரி பால்குடி தாயினுடைய அக்கா தங்கச்சி இவருக்கு சின்னம்மா பெரியம்மா தான் வந்துடுவாங்க. அது எல்லாமே அப்படியே ஷேடோவாக அதே சட்டங்கள் அவங்களுக்கும் பொருந்தும் என்பது ஹதீஸில் வந்திருக்குது. அதனால் பால்குடி அப்படிங்கிறதும் இஸ்லாத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். அவங்களுக்கும் அந்த பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, அந்த பால்குடிங்கிறது எப்போ நிரூபணமாகும்? ஒரு தடவை பால் கொடுத்தாவா, 2 தடவை பால் கொடுத்தாவா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 5 முறை பால் குடித்திருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது ஒரு தடவை உறிஞ்சியதை வைத்தோ 2 தடவை உறிஞ்சியதை வைத்தோ ஒரு பெண் பால் குடித்தாயா ஆக முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி நேரடியான வார்த்தைகள் இருக்குது. இதனால சில அறிஞர்கள் சொல்றாங்க குறைந்தபட்சம் 3 தடவைகள் பால் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பெரும்பான்மை அறிஞர்களுக்கு கருத்து 5 தடவைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஹதீஸ் ஆதாரமே இருக்குது. இன்னும் சொல்லப்பட்டா ஆரம்ப காலத்தில் சில வசனங்களே இருந்தது. ஆஷரு ரதாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிம் என்ற ஒரு வசனம் இருந்துச்சு. எங்க இருக்குன்னு தேடாதீங்க, இது 30 ஜுஸ்லையும் கிடைக்காது. இப்படி வசனம் ஒன்று இருந்தது. அப்புறம் காலாவதி ஆயிடுச்சு. அது ஓதப்படாமலும் காலாவதி ஆகிவிட்டது. சட்ட ரீதியிலும் அது காலாவதி. அஷ்ரு ரதாத்தி மாலூமாத்தி யுஹர்ரிம்னா 10 முறை பாலூட்டினால்தான் ஒரு பெண் பால் குடி தாயாவாள் அப்படின்னு ஒரு வசனமே இருந்துச்சு. அப்புறம் 5 முறை பாலூட்டினால் அவள் தாயாவாள்ங்கிற வசனம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 வசனமும் என்ன சொல்றது, 10 முறை அப்படிங்கிறது சட்டத்தாலும் காலாவதி ஆகிவிட்டது, எழுத்தாலும் காலாவதி ஆகிவிட்டது. அடுத்து 5 முறை பாலூட்டினால் பாலூட்டிய தாயாகி விடுவாள்ங்கிற சட்டம் இறங்கியது. அது சட்டத்தால் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் அது எழுத்து வடிவில் இல்லை. ஏன்னா ரெண்டையுமே எல்லாத்துல ஓதும் ரீதியில் அதை நீக்கிட்டான். ஆனால் 5 முறைங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. எந்த அளவுக்குனா இது மன்சூக் ஆயிடுச்சு. எப்போ மன்சூக் ஆயிடுச்சு? ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மன்சூக் ஆனிச்சு. அது வரைக்கும் இது குரான்ல ஓதப்பட்டு கொண்டு தொழுகையில ஓதப்பட்டு கொண்டு தான் இருந்தது. அஷ்ரு ரதாத்தின் மாலூமாத்தி யுஹர்ரிம் அப்படிங்கிற வசனத்தை ஓதிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சஹாபாக்கள் ஓதிட்டு இருந்தாங்க. அப்புறம் பரவலாக இது மன்சூக் ஆயிடுச்சு அப்படிங்கிற சட்டம் தெளிவான முறையில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அந்த செய்தி கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த ஓதரை நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஓகே, இது மன்சூக் ஆயிடுச்சு. அப்புறம் குரான் ஒன்று திரட்டப்பட்டுச்சு. அப்போ மன்சூக் ஆகான வசனத்தெல்லாம் எழுதலை. அபூபக்கர் காலத்தில் குரான் முழுக்க ஒன்று திரட்டும் போது மன்சூக்கான வசனங்கள் எல்லாம் அது விடுபட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய வசனங்கள் எது ஓதப்படக்கூடியதாக ரசூல் அங்கீகரிச்சுட்டு போனாங்களோ அது மட்டும் தான் மாஷா அல்லாஹ் அது சேகரிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் அது பாதுகாப்பில் இருக்குது. ஓகே, இதுதான் சட்டம். அப்போ 5 தடவை பாலூட்டினா தான் ஒரு பெண் பாலூட்டு தாயாக கருதப்படாது. ஏதோ 1 தடவை 2 தடவைங்கிறது கிடையாது. 5 தடவை திருப்தியாக அந்த குழந்தை அந்த தாயிடத்தில் பால் குடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வயசுக்குள்ளே குடிச்சிருக்கணும். 2 வயசுக்கு மேலே, உதாரணத்துக்கு 2 வயசுக்கு மேலே பால் ஊட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் 2 வயசுக்குள்ளே பால் ஊட்டினா தான் பால் குடி பிள்ளையாகும். 2.5 வயசில் உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டினாங்கன்னு வச்சுக்கிறோமே, தேவை இருக்குது. ஒரு வேறு பெண்ணை வச்சு செவிலி தாய் வச்சு பால் ஊட்ட வச்சாங்கன்னா பால் குடி தாய் அவங்க ஆக மாட்டாங்க. 2 வயசுக்குள்ளே எந்த பிள்ளைகளுக்கு எந்த பெண்கள் பால் ஊட்டினாங்களோ அவங்க தான் பாலூட்டு தாயாக பால்குடி உறவுங்கிறது அது மூலமாக தான் வரும். அதுவும் தெளிவான விஷயம். அதையும் இப்படி கசிரமத்தில் அழகி தெளிவுபடுத்துகிறார்கள். ஓகே, அடுத்தது இந்த உம்மஹாத் நிசாய்க்கு மாமியார்கள் ஹராம் அப்படிங்கிறது எந்த அளவுக்குனா, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் ஈஜாப் கபல் முடிஞ்சு கபில்த்து சொல்லிட்டாலே முடிஞ்சு, அந்த பெண்ணோட வீடு கூடாட்டாலும் சரி அந்த மாமியாருக்கு ஹராம், நிரந்தர ஹராம். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு
அந்த பெண்ணோட வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாலே அந்த பெண்ணுடைய தாய், பெற்ற தாய், மாமியார் வந்து அந்த ஆணுக்கு நிரந்தர ஹராம். ஆனால் அந்த ஒரு பெண்ணுடைய மகள் அப்படி கிடையாது. ஒரு பெண்ணு வேறு கணவன் மூலமாக பெற்றுட்டு வந்த மகள் எல்லாத்துல அந்த ஹுஜூரிக்கும் சொன்னானே, அவங்க எப்போ வரைக்கும் ஹராம்னா, இந்த பெண்ணை திருமணம் முடிச்சு இந்த பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபட்டு ஒன்று கூடிட்டாதான் அந்த பெண்ணு பெற்ற பிள்ளை வந்து இவருக்கு வந்து ஹராம் ஆகுறாங்க வேறு கணவன் மூலமாக. ஆனால் திருமணம் மட்டும் முடிச்சு இந்த பெண்ணோட வீடு கூடுறதுக்கு முன்னாடியே தலாக் விட்டுட்டாங்கன்னா அந்த பெண் வேறு ஆண் மூலமாக பெற்ற மகளை இந்த ஆண் வந்து திருமணம் முடிக்கிறது ஹராம் இல்லை. இது ரெண்டில் ஒரு வேறுபாடு இருக்குது. இந்த வசனத்துலேருந்து இதை புரிஞ்சுக்கலாங்கிறத மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி திரும்ப மேற்கோள் காட்டுறாங்க. ஓகே, அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்கள் மடிகளில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் மனைவிகள் வேறு கணவன் மூலமாக பெற்ற பெண்கள் உங்களுக்கு ஹராம்னா மடிகளில் இருந்திருக்கணும், இவர் வளர்த்துருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இவர் வளர்க்கவே இல்லைன்னே வச்சுக்கிறோமே அப்படின்னாலும் சரி, இது ஹராம் தான். ஒரு ஓமைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெரும்பாலும் நீங்கள் வளர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு நீங்களே வளர்த்து எடுத்து அந்த 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 என்ன சொல்கிறது, பிள்ளையை போன்று நீங்கள் வளர்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனைவி இறந்ததுக்கப்புறம் அவளை திருமணம் முடிக்கிறது முறையில்லையே என்று அல்லாஹ் தஆலா அதை உணர வைக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இவர் வளர்த்துருக்குன்னு அவசியம் கிடையாது. இவர் மனைவியினுடைய டாட்டர்ஸ்லாம் இவருக்கு ஹராம் தான். எப்போ அந்த மனைவியோட ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டாரோ அந்த மனைவியை வேறு ஆண் மூலமாக பெற்று வந்துருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு ஹராமானதான். இதெல்லாம் சில நேரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, இப்படிலாம் இன்றைக்கி இருக்குதா, இதெல்லாம் நம்மளுக்கு சட்டங்கள் இன்றைக்கி நடைமுறையில் உள்ளதான் நினைக்கலாம். எல்லாமே நமது நாட்டில் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இது இல்லாமல் இருக்கலாம். வெவ்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பல மாதிரி இருக்குது. இதெல்லாம் விட மோசமாக சகிச்சு கொள்ள முடியாத, ஜீர்ணிச்சிக்க முடியாத கேவலங்கள், அசிங்கங்கள்லாம் பல நாடுகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் இது கியாமத் வரைக்கும் பொருந்தக்கூடியது. அதனால் இதெல்லாம் என்ன சட்டம், இது எல்லாருக்கும் தேவையானது தானா அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் அது புனிதமானது. என்றைக்கும் அது எல்லா குடும்பத்துக்கும் எல்லா நிலைக்கும் இது தேவையானதா, இல்லாட்டிலும் பலருக்கு இது தேவையான அவசியமானது தான். சரி, அடுத்து மருமகள்கள் உங்களுக்கு வந்து ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்கல்ல. இந்த மருமகள்கள் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உங்கள் முதுகந்தண்டிலிருந்து வந்த மகன்களுடைய மனைவிகள் தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக ஏன் சொல்கிறான்னா, வளர்ப்பு பிள்ளைகள் இதில் அடங்க மாட்டாங்கிறதுக்காக அதை சொல்ல வர்றாங்கிறத மாஷா அல்லாஹ் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இருக்கார்ல, அவருடைய மனைவி அவர் தலாக் விட்டதுக்கப்புறம் ரசூலுல்லாவை அல்லாஹ் தஆலா கல்யாணம் முடிக்க முடிங்கன்னா. ஏன்னா உங்கள் வளர்ப்பு மகன் தான் ஸைத். வளர்ப்பு வளர்ப்பு மகன் திருமணம் முடித்த மனைவியை வளர்ப்பு மகன் தலாக் விட்டால் அந்த வளர்ப்பு தந்தை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த உலக மக்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காக வேணும்னு அல்லாஹ் தஆலா வந்து என்ன செஞ்சான், அந்த ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாவை திருமணம் முடிக்க சொன்னால். சூரா அஹ்ஸாப்ல அந்த வசனம் இடம்பெறுது. சூரா அஹ்ஸாபுடைய வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம். எதில் பார்க்கலாம்? அஹ்ஸாப்ல 37 பார்க்கலாம், 33 37 பார்க்கலாம். அப்போது பெத்தெடுத்த பிள்ளைகளுடைய மகள் தான், வளர்ப்பு பிள்ளைகள் அதில் அடங்காதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றாங்க, இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 2 சகோதரியை ஒரு நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது. இதுவும் ஜாஹிலியா காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. அக்காவையும் தங்கச்சி சேர்த்து திருமணம் முடிக்கிறது இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு தஹாக் பின் ஃபைரோஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தஹாக் பின் ஃபைரோஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து திருமணம் முடிச்சிருந்தேன். என்னிடத்தில் 2 மனைவிகள் இருந்தாங்க. 2 மனைவிகள் யாருன்னா அக்கா தங்கச்சிங்க. அமரணி நபியை சொல்லலாம் முதலிக எஹ்தாஹுமா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 பேரில் ஒருத்தர் தலாக் விட்டுருங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இஸ்லாத்து வந்ததுக்கப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேரையும் வச்சு திருமணம் முடித்ததாக வாழ்க்கை நடத்த முடியாது, குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்க 2 பேரில் ஒருத்தங்களை தலாக் விட சொன்னாங்க. இது வந்து திருமதியில் இருக்குது, முஸ்னத் அஹ்மதில் இருக்குது, பல ஹதீஸ் நூல்கள் இருக்குது. திருமதியில் 1229 நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது மாஷா அல்லாஹ் இதற்கெல்லாம் ஆதாரங்கள் சம்பவங்களுமே கூட நடந்திருக்குது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் 2 மகளை திருமணம் முடிச்சாங்கன்னா ஒருத்தங்களை முடிச்சாங்க, அவங்க மூத்தானதுக்கப்புறம் அடுத்த மகளை முடிச்சாங்க. எனக்கு அந்த மகளும் மூத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு எத்தனை மகள் இருந்தாலும் நான் உஸ்மானை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சேர கிடையாது. இறந்ததுக்கப்புறம் அக்கா திருமணம் முடித்தோம், இல்லை தங்கச்சி திருமணம் முடித்தோம், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரி திருமணம் முடிக்க தப்பு இல்லை. ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது. இந்த ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு பெண்ணை முடிச்சுட்டு அந்த பெண்ணுடைய சாச்சியோ பெரியம்மாவையோ மாமியோ அவங்களையும் முடிக்கக்கூடாது. அதுவும் அடங்கும். அது குர்ஆன்ல நேரடியாக சொல்கிறது, அது ஹதீஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணுடைய சாச்சி, உதாரணத்துக்கு சாட்சியில் இருக்கவங்க அதே வயசில் கூட உதாரணத்துக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது. இதுவும் நேரடியான ஹராம். அப்போது சகோதரிங்கிறதுல சின்னம்மா ஹாலா அவங்களும் அடங்குவாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை காட்டுறேன் பாருங்க. 7 நசப் அப்படின்னு சொன்னால் பரம்பரை மூலமாக இரத்த பந்தத்தின் மூலமாக தடை செய்யப்பட்ட 7 பெண்கள் யார்? முதல்ல தாய், மதர். ஓகேங்களா? 2வது மகள், பின்த். 3வது உஹ்து, சகோதரி. 4வது அம்மான்னு சொன்னால் அதாவது பெரியப்பா, அத்தை, தந்தை, பெரியப்பா அல்லது அத்தையினுடைய பெரியப்பாவுடைய
அம்மா அப்படின்னு சொன்னால் தந்தையோடு கூட பிறந்த சகோதரிகள், அவங்கள வந்து நம்ம தந்தையின் சகோதரின்னு சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அத்தைங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கிறீங்க. அத்தை தந்தையின் சகோதரி, பெரிய பங்கு ஏன் இங்கே வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மா அப்படிங்கிறது அத்தை, அத்தாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி, நம்ம மாமின்னு சொல்லுவோம். அதான் தந்தையின் சகோதரி, பிராக்கெட்ல ஈஸியாக இருக்கு. அடுத்து 5வது ஹாலா, அதாவது தாயின் சகோதரி. தாயின் சகோதரி இங்கே மாமின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை வந்து நம்ம சின்னம்மா பெரியம்மான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து 6வது சகோதரனுடைய மகள். சகோதரனுடைய மகள்னா யாரு? நீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சகோதரியின் மகள். இவங்க தான் 7 இரத்த பந்தத்தின் மூலமாக நம்மளுக்கு மகரமான பெண்கள். இது வெரி கிளியர். இதில் பாலூட்டினவங்களும் அடங்கிடுவாங்க. அடுத்தது திருமண பந்தத்தின் மூலமாக மகரமான பெண்கள் 7 பேர். அதை 8லேருந்து கொடுக்குறோம். 1 மாமியார், அதான் மனைவியின் தாய். 9வது ரபீப், அதான் ரபாயிப் என்று ப்ளூரல்ல குரான்ல சொல்லப்பட்டுச்சு. மனைவியினுடைய பிற கணவனிடமிருந்து பெறப்பட்ட மகள். ஓகேங்களா? இவங்க தான் ஸ்டெப் டாட்டர். ஓகே, இவங்க. அடுத்தது 10th என்ன அப்படின்னு சொன்னால் ஜௌஜத்துல் அப், அதாவது அப்பாவுடைய வேறு மனைவி, தந்தை திருமணம் முடித்த வேறு மனைவி. ஒரு பழக்கத்தில் அம்மான்னு நம்ம சொல்லிக்கிறோம். 11வது மகனின் மனைவி, அதான் மருமகள். ஓகேங்களா? டாட்டர் இன் லா. அடுத்து 12வது 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிவுது, மனைவி மூலமாக வரக்கூடிய சொந்தம் தானே. 13வது மனைவியின் அத்தை. ஓகேங்களா? அதாவது மனைவியினுடைய தந்தையின் சகோதரி. மனைவியின் தந்தையின் சகோதரி தான் மனைவியுடைய மாமிமார்கள், அவங்கள முடிக்கக்கூடாது. அதே மாதிரி 14வது மனைவியின் மாமி. மாமினா சின்னம்மா பெரியம்மா. ஓகேங்களா? அதாவது மனைவியினுடைய தாயோட பிறந்த சகோதரிகள், இவங்களையும் திருமணம் முடிப்பது ஒரு ஆணுக்கு கூடாது. அப்போ 7 + 7 14. இது உங்களுக்கு பிடிஎஃப்ல இன்ஷால்லா இருக்கும், ஷேர் பண்ணப்படும். அதை நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்த்து குரான் வசனத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இதை லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். எனிவே அல்ஹம்துலில்லாஹ் 80 பக்கம் 80 4 செய்திகள் என்ன 80A மனைவி மூலமாக மனைவியினுடைய உரிமைகள் எல்லாத்துல சொல்கிறான். அடுத்து 80B மகர் போன்றவற்றை திரும்ப பெறாதீர்கள்ங்கிற சட்டத்தை அல்லா சொல்கிறான். 80Cல சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமாக மகரமான உறவுகள் அல்லா சொல்கிறான். அடுத்து கடைசி 80Dல திருமண பந்தம் மூலமாக மனைவி மூலமாக ஏற்பட்ட மகரமான உறவுகள் அல்லா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் இது சரியான முறை புரிந்து ஒரு நல்ல விளக்கத்தோட புரிதலோட நம்ம இருந்த மக்களுக்கு விளக்கத்தை புரிதல் எடுத்து சொல்லக்கூடிய நசீபை நம்ம